எல்லோருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லாஸ்ட் வீடியோல நம்ம எப்படி மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த வீடியோல நம்ம புது ஹேபிட் எப்படி நம்ம கொண்டு வரணும், அதை எப்படி நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஃபியூ டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. வீடியோக்குள்ள போகலாமா? ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது. அந்த நம்பிக்கை இருக்கும்போது நம்ம எந்த காரணமும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு ஹேபிட்டை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாத போது நம்ம வாரத்தினுடைய முதல் நாள், இல்லை மாதத்தினுடைய முதல் நாள், இல்லை வருஷத்தினுடைய முதல் நாள், அந்த பீரியடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். ஒரு புது ஹேபிட்டை எங்கே எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதாவது செயல்படுத்துறது அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க மட்டும்தான் முழுமையாக அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். நம்மளுக்கு மோட்டிவேஷன் தான் இல்லை அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு தெளிவு தான் இல்லை. தெளிவு இருந்தது அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த ஈஸியாகவும் ரொம்ப நாளாகவும் கடைபிடிக்க உதவியாக இருக்கும். நியூ ஹேபிட் ரெகுலரைஸ் ஃப்ரம் பிஹேவியர் லிங்க். பிஹேவியர் லிங்க் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிடும். பிஹேவியர் லிங்க் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்க ஒரு ஹேபிட் கூட நம்ம புது ஹேபிட்டை சேர்த்து பண்ணும்போது அது நம்ம மறக்காமல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும். நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் என்வரான்மெண்ட் நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கும் போது மட்டும்தான் அந்த இடமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய லெவலில் திங்க் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் ஒரு சின்ன விஷயத்த சின்ன ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணாலே அது அதுக்கான சொல்யூஷனும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணணும், இல்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறம்போது நம்ம அந்த விஷயத்துக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை பற்றி, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ட்டு யோசித்தோம் அப்படின்னாலே அந்த விஷயத்த நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும், அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கவும் முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில், இல்லை பிஸ்னஸ் லைஃப்லேயும் கூட சேஞ்சஸ் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் உறுதியாக நம்புகிறேன்.